கேரள மாநிலம் நத்தயம் பகுதியில் இருந்து சொகுசு ஆம்னி வேனில் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த 17 பேர் மீண்டும் கேரளாவிற்கு திரும்பும்போது சீராவட்டம் பாலம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் லெனின் வழங்கிட கேட்கலாம். லெனின், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, கேரள மாநிலம் நத்தயம் பகுதியைச் சேர்ந்த 15 பேர் வேளாங்கண்ணிக்கு சொகுசு ஆம்னி வேனில் நேற்று சுற்றுலா வந்துள்ளனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணியில் சுற்றி முடித்துவிட்டு வேளாங்கண்ணியில் இருந்து இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கேரளா சென்றுள்ளனர். அப்போது திருக்கோவிலை அருகே உள்ள சீராவட்ட பாலம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோரம் உள்ள 10 அடி பள்ளத்தில் வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட வேனில் பயணித்த 17 பேர் சிறு காயங்களோடு உயிர் தப்பினர். காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையால் ஆம்னி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போது மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்து சம்பவம் குறித்து திருக்கோளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.